ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் ஒரு ஹிடன் டீடைல்ஸ் இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்கள். நான் அதை டேரெக்டாக சொன்னால் ஸ்பாய்லர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ கதையில் இருக்கிற மாதிரியே நான் அதை இன்டெரக்டாகவே மென்ஷன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 5. ஒரு மேல் ஆர்க் வந்து நம்ம ஹீரோவை துரத்திட்டு போகுது. ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை வந்து காப்பாத்துறா. நீ ஓகே தானே கேட்கவும் நான் ஓகே தான் அப்படின்னு நடுங்கிக்கிட்டே நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஓகே இல்லன்னு நினைக்கிறேன், தண்ணி குடி அப்படின்னு வா கொடுக்குறா. ஆர்க்ஸே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டேஞ்சரஸான ஃபாரஸ்ட்குள்ள நீ தனியாவா வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. நான் ஒரு அட்வென்ச்சரருங்க, ஆனா என்ன இந்த ஆர்க்ஸ்க்கும் எனக்கும் தான் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை உனக்கு அதுங்களை ரொம்ப பிடிச்சிருக்கோம் என்னமோ. சரி என்னோட பேரு ரோரி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகும். நம்ம ஹீரோவும் ஆல்வைன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகுறான். லொருகஸ்க்கு தான் நான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படியா, நானும் அங்கதான் போறேன், நம்ம ஒன்னா சேர்ந்து போலாமா அப்படின்னு வா கேட்கறா. உனக்கு ஓகே தானா? ஐ மீன் நான் ஒரு பையன், இது ஒரு லாங் ட்ரிப், நைட் நம்ம ஒன்னா தங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல அதுல என்ன இருக்கு, ஒருவேளை நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட பார்த்தேன்னா அவன் தலை துண்டா பறந்துரும் அப்படின்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோ பயப்படுறான். சும்மாதான் சொன்னேன், உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுதா, அது போக நான் அப்படி ஒன்னும் கியூட் இல்ல அப்படின்னு வா சொல்லவும், இல்ல நீ ரொம்ப கியூட்டா தான் இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவும், ஆனா நான் உண்மையை தானே சொன்னேன், ஆனா அதை அவட்ட டேரக்டா சொன்னா நான் அவளை ட்ரை பண்றேன்னு நினைப்பாலோ, சரி வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி ஆல்வா போலாம் அப்படின்னு சொல்லி ரோரி கூப்பிடுறா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. சாயங்காலம் ஆகுது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதான் நம்மளை நோக்கி வருது அப்படின்னு சொல்லி ரோரி சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா ரேக்ஸ் தான் அங்க வந்திருக்கான். இதை நான் கொண்டுட்டுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், வேண்டாம் இது எங்க ஒரு போஸ்ட்மேன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, எப்படிதான் இவன் என்ன எங்க இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிக்கிறானோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த தடவை ஒன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, இது என்னோட வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேக்ஸ் அங்க இருந்து கிளம்புறான். திரும்பவும் எங்க அம்மா கிட்டே இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், ஏன் எதுவும் இம்பார்ட்டன்டான ரோரி கேட்கறா. இங்க பாரு அப்படின்னு சொல்லி நிறைய லெட்டர்ஸ் நம்ம ஹீரோ குமிக்கிறான். எங்க அம்மாவை நான் சீக்கிரம் போய் பார்க்கணும், அவங்களும் ஒரு கிஸ்ல தான் இருக்காங்க. அண்ட் ஒரு ஃபெர்டிலைசரையும் தேடி தான் போறேன், அதை வச்சு டொமேட்டோ வேற லெவல்ல விளையும், சால்ட்னஸ் கம்மியாகும், டேஸ்ட்னஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா மண்டையவே வெடிக்க வைக்கிறான். ஆமா ரோரி, உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லு, நீ தனியா தான் டிராவல் பண்ணுவியா நம்ம ஹீரோ கேட்கவும், என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யாரும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கவும், டென்ட்டை நம்ம இங்கேயே விரிக்கலாம்னு சொல்லி ஒரு பேக்குள்ள இருந்து நிறைய பொருளை எடுக்கிறா. சாதாரண பேக்குள்ள எப்படி இவ்வளவு பொருளை வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த பேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது, பட் ஆனா இதுல எவ்வளவு ஸ்டோரேஜ்னாலும் நம்ம வச்சுக்கலாம், என் முன்னோர்கள் கிட்ட இருந்து இது எனக்கு கிடைச்சது அப்படின்னு வா சொல்றா. அப்போ நம்ம ஹீரோக்கு பசிக்குது, ரோரி சமைச்சு கொடுக்குறா. இது ரொம்ப டேஸ்டா இருக்கே நம்ம ஹீரோ சொல்லுவோம், இது என்னோட ஒரு ஸ்பெஷல் டிஷ், என்ஜாய் பண்ண அப்படின்னு வா சொல்றா. இதோட டேஸ்ட்னஸ், ஸ்வீட்னஸ், நியூட்ரிஷியஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு திரும்பவும் நம்ம ஹீரோ ஆரம்பிக்கிறான். ஓ சாரி, நான் எப்பவும் இப்படிதான். ஆமா ரோரி, நீ எதுக்காக லோர்கஸ் போறன்னு கேட்கவும், லோர்கஸ்ல ஒரு டீமன் இருக்கிறதா ஒரு மெர்ச்சன்ட் சொன்னா, அது ஒரு ரூமரா என்னன்னு தெரியல, ஆனா அங்க யாருமே டீமனை பார்த்தது இல்லன்னு சொன்னாங்க. இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா என்னால நிம்மதியா இருக்க முடியல, அதை விசாரிக்க தான் போறேன்னு சொல்லுவான். ஆனா அது ரொம்ப ஆபத்தாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நான் ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால இது என்னோட கடமை அப்படின்னு வா சொல்லவும், ஓ ஹீரோவோட ஸ்டூடெண்டா, எனது டீமன் கிங்க தோக்கடிச்ச அந்த ஹீரோவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஹீரோவோட சில பவர்ஸ் நான் இன்ஹெரிட் பண்ணிருக்கேன், சோ அதனால இது என்னோட கடமை அப்படின்னு வா சொல்லவும், நீ ஹீரோவோட ஸ்டூடெண்டாவே இருந்தாலும் நீ ஒரு பொண்ணாச்சு, ஒரு வேளை உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அக்கறையா கேட்கவும், அவ அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஓ சாரி, இதுக்கு முன்னாடி யாரும் என் மேல அக்கறைப்பட்டதில்லை அப்படின்னு ரோரி சொல்லுவோம். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். சேச்சே, நீ என் மேல அக்கறையா இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. சரி வா போய் தூங்கலான்னு கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ வெளியே படுக்கிறான்னு நிற்கவும், உள்ளவா நம்ம ஒன்னாவே தூங்கலாம், வெளியே நீ படுத்தேன்னா உனக்கு கை கால்லாம் வலிக்கும் அப்படின்னு வா சொல்லவும், என் மேல ஓவர் நம்பிக்கை வைக்காதப்பா, நான் ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா நம்ம ஹீரோ கேட்கவும், நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு தெரியாது, போக இந்த ஏரியால ஆர்க்ஸ் அதிகமா நடமாடும் பாத்துக்கோ அப்படின்னு வா சொல்லவும், என்னது ஆர்க்ஸா, அப்ப மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ட்டுக்குள்ளேயே போறான். நீ உன் ஸ்லீப்பிங் பேக்ல படுக்க வேணா, அந்த பெட்ஷீட்ல வந்து படு அப்படின்னு வா கூப்பிடுறா. நீ ஏன் 2 செட் வச்சிருக்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நைட்டு தூங்கும் போது யாருக்கூடயாச்சும் பேசிக்கிட்டே தூங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை அப்படின்னு வா சொல்லவும், சரி ஓகே நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன். ஹே ரோரி, நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா பார்த்தா அதுக்குள்ள அவ தூங்கிடுதா. படுத்துக்கிட்டே மத்தவங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்டு இப்படி தூங்கிட்டேன்னா அந்த ஆசை எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஆரம்பிக்கிறான். ரோரி தூக்கத்திலேயே நம்ம ஹீரோவோட பால் மேல தூக்கி காலை போட்டுருதா. தூக்கு கலக்கத்திலேயே நம்ம ஹீரோ மேல கை காலை போடுறாங்கிற பேர்ல நம்ம ஹீரோவை அடிச்சு வச்சிருந்தா. நம்ம லோர்கஸ்க்கு வந்துட்டோம். ஆமா நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு வா கேட்கறா. எனக்கு ஒண்ணு இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா லோர்கஸ்க்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரியான்னு ரோரி கேட்கறா. என் வில்லேஜ்ல ஃபார்மிங் பண்ணிட்டு காய்கறியை கேபிட்டல்ல விற்பேன், நான் வேற எங்கேயுமே போனதில்லை நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நீ உண்மையிலே ஒரு ஃபார்மர் தானா, அட்வென்ச்சரர்னு சொன்னியா அதுன்னு கேட்கவும், அது ஒரு சைடு ஜாப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நீ திரும்ப கேபிட்டல் போகும்போது எஸ்கார்ட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த சிட்டிக்குள்ள போறாங்க. நம்ம பெரிய வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், உன் கூட டிராவல் பண்ணதுல நான் ரொம்பவும் ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு வா சொல்றா. நானுமே என்ஜாய் பண்ண ரோரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ திரும்ப போகும்போது நான் வேணா உன்னை எஸ் அப்படின்னு வா யோசிக்கவும், ராயல் கேபிட்டல் நான் திரும்ப போகும்போது நீ என்ன எஸ்கார்ட் பண்றியா, உன் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு, நம்ம ராயல் கேபிட்டல் ஒன்னாவே திரும்ப போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா அப்படின்னு வா ரொம்பவும் ஹாப்பி ஆயிட்டு, உன் வேலை முடிஞ்சதும் இங்க வந்து என்ன பாருன்னு சொல்லி அவ தங்கி இருக்கிற ஹோட்டல் அட்ரஸ் அவ நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா. பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அனுப்பி வைக்கிறா. டீமனா அப்படி எதுவும் நான் கேள்விப்பட்டது இல்லையே, இது ஒரு ஸ்மால் டவுன் தான், ஏதாச்சும் நடந்தா எல்லாருக்குமே சீக்கிரம் பரவிடுமே அப்படின்னு ஒரு லேடி சொல்றாங்க. ஓ தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லி ரோரி வந்துட்டு, ஒருவேளை அந்த மெர்ச்சன்ட் போய் சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நீ எதுக்குமே லை
லாய்க்கு இல்ல, நீ ஹீரோவோட ஸ்டூடெண்டா இருந்தாலுமே நீ எல்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லி சில பேர் அவளை திட்டினது அவளுக்கு ஞாபகம் வருது. காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேக்குது. ரோரியா அங்க போய் பாக்குறா. என்னோட தங்கச்சி ஒரு டீமன் கடத்திட்டு போயிடுச்சு, அது எந்த பக்கம் போச்சுன்னு ரோரி கேட்கவும், ஃபாரஸ்ட் ஆஃப் இல்யூஷனுக்குள்ளதான் போச்சு, என் தங்கச்சி எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு வா சொல்றா. நான் பாத்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லி ரோரியும் ஃபாஸ்டா அங்க ஓடுதா. இது எல்லாத்தையும் ஒருத்தன்னு பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு வழியா அவனோட வீட்டுக்கு வரான். போயிட்டு கதவை தட்டலான்னு போறதுக்குள்ள அவங்க அம்மா ஓடி வராங்க. ஆள் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க பேர்ல நம்ம ஹீரோட எலும்பெல்லாம் உடச்சிட்டு இருக்காங்க. என்னோட பேரண்ட்ஸ் ரொம்பவே நல்லவங்க, அதுலயும் எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க, ரொம்பவே அழகா இருப்பாங்க, எல்லா வீட்டு வேலையும் பார்ப்பாங்க, ஆனா பாசம் கட்டுறது மட்டும் ஓவரா பண்ணுவாங்க. அம்மா விடுங்க, மூச்சு விட முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்க இன்னும் ஃபோர்ஸா கட்டி பிடிக்கிறாங்க பேர்ல நம்ம ஹீரோவால மூச்சு விட முடியல. என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப் மேலேயே வந்து கை வைப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச விடுறாரு. என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா டென்ஷன் ஆகவும், லூசியா எவனோ உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்ட பார்த்தா நான் உன்னை காப்பாற்ற தானே ட்ரை பண்ண அப்படின்னு அவர் கேட்கவும், அப்பா இது நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மகனே நீனு தெரியாம அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு, உயிரோட இருந்தா நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இந்த செல்லம் காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஓட்டி விட போறாங்க. நானே சாப்பிட்டுக்கிடுவேம்மா, நான் இன்னும் சின்ன பையன் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் என்னோட சாப்பாடா, கோழி ஏறிச்சா அப்படியே வச்சிருக்காங்க, வேற வழியில சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அம்மா சாப்பாடை அடிச்சுக்கிடவே முடியாது, ரோரி சாப்பாடை விட உங்க சாப்பாடு டேஸ்டா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ நீ என்ன ரொம்பவும் புகழுற. அம்மா யார் அந்த ரோரி, கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாம உனக்கு சாப்பாடுலாம் சமைச்சு கொடுக்குறாளா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், மகனே கடைசியில ஒரு வழியா உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டியா, என் பையன் நிரூபிச்சிட்டா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னா. அவங்க அப்பாவை பிடிச்சி ஸ்மாக் டவுன் போட்டு அவங்க அம்மா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, அவ ஒன்னும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கு எஸ்கார்ட் பண்ணவா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விட்டுருந்தாங்க. நல்ல வேலை நான் ஃபாலை என் கூட கூட்டிட்டு வரல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும், நீ இப்பவோ ஒரு பொண்ணை பத்தி தானே நினைக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. இல்லம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மகனே நீ மட்டும் என்ன காப்பாத்தலைன்னா நான் இந்நேரத்துக்கு செத்துருப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், இப்பவே நீங்க பாதி செத்த மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா நீங்க என்ன வேலையா வந்தான்னு கேட்கவும், நீகாரிங்கிற ஒரு ஃபெர்டிலைசரை தேடி வந்திருக்கேன், அது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரோரி வரைஞ்சு கொடுத்த அந்த மேப்பை நம்ம ஹீரோ காமிக்கிறான். இந்த இடத்துல தான் உனக்கு அந்த ஃபெர்டிலைசர் கிடைக்கும். ஆமா இது என்ன மார்க்குன்னு கேட்கவும், என்ன எஸ்கார்ட் பண்ணான்னு சொன்னல ரோரி, அவ தங்கியிருக்கிற ஹோட்டல் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், ஹோட்டலா? அங்க ஹோட்டலே கிடையாது, நேத்து சாயங்காலம் கூட நான் அந்த பக்கமா தானே நடந்து போனேன், அப்படி எதுவும் இருந்ததா ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. டீமன்ஸ் அட்டாக் எதுவும் நடந்த மாதிரி கேள்விப்பட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படி எதுவும் நடக்கலையா, அப்படி நடந்திருந்தாதான் அவங்க அம்மா என்னது அம்மாக்கு என்ன நம்ம ஹீரோ கேட்கலாம். இல்ல ஒன்றும் இல்லை, சரி நீ ரொம்ப டயர்டா இருப்ப ரெஸ்டடுன்னு சொல்லவும், சரி நம்ம ஹீரோ போய் பெட்ல படுக்கிறான். அவனே இது என்னோட பெட்ரா கொடுத்துடுறா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு. அம்மா யார் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க, ஸோ நீங்க அங்க போய் வேணா தூங்குங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆள் தூக்காத ப்ளீஸ், யா பெட்டை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கெஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ தூங்கி இருந்துச்சு. அடுத்த நாள் போய் அந்த நீகரிங்கிற ஃபெர்டிலைசரை வாங்கிட்டு வந்துருதான். ரோரியோட ஹோட்டல் போற வழியில தான் இருக்கு. அவளை பார்த்துட்டு போவோம் நம்ம ஹீரோ போனா டீமன் ஒருத்தர் அட்டாக் பண்ணிடுச்சுன்னு மக்கள் எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சும் நம்ம ஹீரோ கேட்குவோம், ஒரு டீமன் அட்டாக் பண்ணிச்சு, ஒரு ப்ளூ ஹேர் பொண்ணு தான் காப்பாத்தி அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா, ஃபாரஸ்ட் ஆஃப் இல்யூஷன் பக்கம் தான் அவ போனான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவா அந்த பக்கம் போறான். அந்த மக்கள் எல்லாருமே இல்யூஷன் தான், வேணும்னே நம்ம ஹீரோ ஒருத்தன் டிராப்ல மாட்ட வச்சிருக்கான். ரோரி உனக்கு என்னாச்சு? நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கவும் ஒரு டீமன் ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண போது நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போயிட்டு அந்த டீமனை அட்டாக் பண்றான். என்ன இது, நான் இதை அட்டாக் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்ங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு ஒரு டீமனா மாதிரி நம்ம ஹீரோவை சாப்பிட வருது. அப்ப டக்குனு ரோரி அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. இந்த டீமன் தான் பொண்ணு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த ஃபாரஸ்ட்ல இதுங்களை எவ்வளவுதான் கொண்டாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ரோரி சொல்றா. பரவாயில்ல நீங்க கொஞ்சம் திறமசாலிங்களா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை மாட்ட வச்சவன் இந்த இடத்துக்கு வரான். டீமன்ஸ் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்ன அந்த மர்ச்சன் நீ தானே அப்படின்னு சொல்லி ரோரி பாக்குறா. இந்த இடத்துல இருக்கிற மக்கள் யாருமே டீமனை பத்தி கேள்விப்படல, உனக்கு இன்னுமா புரியல, நீ ஒரு முட்டாள், ஹீரோவா இருக்கவே தகுதி இல்லாதவா அப்படின்னு அவன் வந்து நிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோவையும் ரோரியோவும் ஒருத்தன் ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் போட்டு தான் அவங்க ரெண்டு பேரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான். இவன் ஒரு டீமனா ஹியூமனா, யார் இவன், எதுக்காக இது எல்லாத்தையும் பண்றான், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.